ஆனால் இந்த மேலே போட்டிருக்க ஸ்கார்பியோ 2006 மாடலு 2 ஓனர் வண்டினே. வண்டி ரீஎஃப்சி 2028 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் கிடையாது. இன்ஜின் நல்லாயிருக்கும். பாடி லைன் ரொம்ப சுத்தமாக இருக்கும். டிங்கர் வேலை எதுவும் கிடையாது. வயரிங் வேலை மட்டும் இருக்கும்னே. ஃபுல்லாக எலி கடிச்சு வச்சிருக்கு. மற்றபடி வேறு எந்த வேலையும் இல்லை. வண்டி பக்கா ரன்னிங் வண்டி தான். இப்போ வரைக்கும் ரன்னிங்கில் தான் இருக்குது. வண்டி எடுக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் வேலை அந்த வயரிங் வேலையை மட்டும் பார்த்துக்கணும்னே. 4 டயருமே அரை கண்டிஷன் கீழே தான் இருக்கும். ரீஎஃப்சி 2028 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கிடையாதுண்ணே. வண்டி சிஆர்டி இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கும். பாடி லைன் நல்லாயிருக்கும். இன்டீரியர் நல்லாயிருக்கும். வண்டி இருக்கிற ஆசிடிஸ் கண்டிஷனுக்கு வெரி ஃபைனில் 1.55க்கு கிடைக்கும்ண்ணே. அதுக்கு கீழே கம்மியாகாது. ப்ளஸ் 5 ரூபா கமிஷன்ண்ணே. வண்டி 2 வண்டி ஒரே இடத்துல தான் இருக்குது. 2 வண்டி சேர்ந்து எடுக்கிறதால எடுத்துக்கோங்க. ஸ்விஃப்ட் டிசைர் அந்த மகாராஷ்டிரா வண்டியும் ஸ்கார்பியோ 2 வண்டி ஒன்றா கூட எடுத்துக்கிறதால எடுத்துக்கலாம்ண்ணே. ஆனால் இந்த மேலே போட்டிருக்க ஸ்கார்பியோ 2006 மாடலு 2 ஓனர் வண்டினே. வண்டி ரீஎஃப்சி 2028 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் கிடையாது. இன்ஜின் நல்லாயிருக்கும். பாடி லைன் ரொம்ப சுத்தமாக இருக்கும். டிங்கர் வேலை எதுவும் கிடையாது. வயரிங் வேலை மட்டும் இருக்கும்னே. ஃபுல்லாக எலி கடிச்சு வச்சிருக்கு. மற்றபடி வேறு எந்த வேலையும் இல்லை. வண்டி பக்கா ரன்னிங் வண்டி தான். இப்போ வரைக்கும் ரன்னிங்கில் தான் இருக்குது. வண்டி எடுக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் வேலை அந்த வயரிங் வேலையை மட்டும் பார்த்துக்கணும்னே. 4 டயருமே அரை கண்டிஷன் கீழே தான் இருக்கும். ரீஎஃப்சி 2028 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் கிடையாதுண்ணே. வண்டி சிஆர்டி இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கும். பாடி லைன் நல்லாயிருக்கும். இன்டீரியர் நல்லாயிருக்கும். வண்டி இருக்கிற ஆசிடிஸ் கண்டிஷனுக்கு வெரி ஃபைனில் 1.55க்கு கிடைக்கும்ண்ணே. அதுக்கு கீழே கம்மியாகாது. ப்ளஸ் 5 ரூபா கமிஷன்ண்ணே.